அதிபயங்கர ஒரு நியூஸ். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். காலைல எழுந்திரிச்ச உடனே அமெரிக்காவோட பக்கத்தில் சவுத் அமெரிக்கா காண்டினென்ட்டில் வெனிசுலாங்கிற ஒரு நாட்டில் ஹை இன்டென்சிட்டி எர்த்குவைக், அதாவது 7.2, அடுத்து 38 செகண்டில் 7.5, இப்படி கண்டினியூவாக தொடர்ந்து 2 தடவை பயங்கர ஒரு எர்த்குவைக் பதிவாயிருக்கு. இதனால் பெரிய பெரிய டவர்கள் எல்லாமே கொலாப்ஸ் ஆகிருக்கு. இதில் எவ்வளோ மக்கள் இறந்துருக்காங்க இது வரைக்கும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தெரியல. இருந்தாலும் அங்கே இருந்து வரக்கூடிய வீடியோவில் பார்க்கும்போது அது நமக்கு மனசை வலிக்குது. மக்களுடைய கஷ்டங்கள் எப்படின்னு தெரியுது. இதுலேருந்து அவங்க மீண்டு வரணும்னு நம்ம கடவுளை பிரார்த்திப்போம். நம்மளால் முடிஞ்சது இங்கேருந்து அவங்களுக்கு ஒரு ப்ரேயர் மட்டும்தான் பண்ண முடியும். மற்ற நாட்டு தலைவர்கள் எல்லாருமே அவங்களுக்கு ஆறுதல் மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் உதவிகள் போய் சேரலை. கூடிய சீக்கிரம் அவங்க உதவி போய் சேரணும். இந்தியா தலைவரும் அந்த நாட்டுக்கு துணை நிற்கும்னு சொல்லியிருக்காங்க. நம்மளால் முடிந்தது அவங்களுக்கு ப்ரேயர் பண்ணுறது தான். அவங்க இதில் மீண்டு வரணும். எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன்.